வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்துட்டோம். ரைட். அந்த முக்கியமான வீடியோவை நம்ம போட்டு விட்டோம். மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. சரி, அது என்னப்பா வண்டியை ஏன்ப்பா அந்த தம்பிக வளைச்சி நெளிச்சு ஓட்டுறாங்க தெரியுமாடா? இப்போ உன்கிட்ட வண்டி கொடுத்தா நீ எப்படிடா ஓட்டுவ? வளைச்சி நெளிச்சு ஓட்டுவியா? நம்ம வீட்டில் ஒரு வண்டி நிற்கிதில்ல, அந்த வண்டியை நீ எங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போனேல இட்ரே இல்லை, எப்படி ஓட்டின? வளைச்சி நெளிச்சு ஓட்டினியா? சரி, ஓகே, அதெல்லாம் விடுவோம். இந்த வண்டியை எடுத்து முறுக்குறாங்க பற்றியில்ல, அதில் என்னடா ஆர்வம் இருக்குது உங்களுக்கு? அதுதான் எனக்கே புரியல. எதுக்காகடா அப்படி சீன் மேலே சீன் போடுறீங்க? அது என்ன காரணம் சொல்லு. எதையாவது ஒன்று சொல்லணும். இனிமேல் நீ பேச ஆரம்பிக்கணும். நீ உன்கிட்ட தான் கேட்குறோம். வண்டியை எடுத்து முறுக்குறீங்க. அதில் எங்கேருந்து அந்த ஆர்வம் கிளம்புது? பேசு. 20 வீடியோக்கு மேலே வந்துருச்சு. இனிமேல் நீ பேச ஆரம்பிக்கணும். அதிலே 2-3 பேர் கேட்டாங்கல்ல, என்ன நிர்மல் இன்னும் பேசாமல் இருக்கேன், நல்லா தலையை ஆடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறா. வண்டியை ஏன் எடுக்கிறீங்க? வண்டியை எடுக்கிறதுல விருப்பம் உங்களுக்கு எங்கேருந்து வருது சொல்லு. இப்படியே ஒரு பெரிய மனுஷனாகி அப்படியே தலையை ஆடிக்கிட்டே வீடியோ போட்டுடலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? சரி, ஓகே, இனிமேல் பழகிக்கணும். ரைட்டா? பேசுகிறதுக்கு பழகிக்கணும், சத்தமாக பேசுகிறதுக்கு பழகிக்கணும். ரைட்டா? உலகம் முழுக்க உன்னுடைய வீடியோ போகுது, எல்லோரும் கேட்குறாங்க, ஏங்க அவன் பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தமாக பேசு. சரி, இப்போது பசங்க ஃபுல்லாக வண்டியை எடுத்துக்கிட்டு ஓட்டுறாங்க, சரியா? அப்படி வண்டியை எடுத்துக்கிட்டு ஓட்டுறது சரியா தப்பா? ஏன் தப்பு சொல்லு. வந்துட்டியா லைனுக்கு? 18 வயசுக்கு மேலே தான் வண்டியை எடுத்து ஓட்டணும்னு யார் சொல்கிறது? யார் சொல்கிறா? வர்ற வழியில் போலீஸ் நின்றுக்கிட்டு இருந்துச்சா? எதுக்கு? நம்மளை பிடிச்சிச்சா? அன்றைக்கி நல்ல வேலைக்கு தப்பிச்சு ஓடியான்ட்டோம், சரியா? ஏன் போலீஸ் 18 வயசுக்கு மேலே வண்டியை எடுத்து ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லுது? ஏன்னா அப்போ தான் நீங்கள் சிறுவர் பகுதியில் இருந்து வளர இளம் பருவம் ஒரு ஆம்பளைங்க ஒரு முடிவுக்கு நீங்கள் வர்றீங்க. ஓட்டு போட ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றீங்க. அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? எடுத்துன்னு சர்றன்னு வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாமா? லைசன்ஸ் வாங்கணும்ல. லைசன்ஸ் எப்போ தருவாங்க? 18 வயசுக்கு மேலே தான் தருவாங்க, ரைட்டா? அப்போ வண்டியை எடுத்து சின்ன பசங்க சர்ரு புருன்னு முறுக்கி கொண்டுட்டு போய் கீழே தள்ளிட்டா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருப்பாங்களா? அது கெட்டு போயிருமா? ரெண்டாவது, ஸ்பீடாக முறுக்கிட்டாங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் உயிருக்கு ஆபத்து ஆகுமா ஆகாதா? அப்போ பிரச்சனை தானே. இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம் போட்டிருக்காங்க? வண்டியை எடுத்துக்கிட்டு எவன் போகிறானோ யாரை பிடிப்பாங்க சொல்லு. யாரை பிடிப்பாங்க? வண்டி ஓட்டுறவனையும் பிடிப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவையும் பிடிப்பாங்க, சரியா? அப்படி சட்டம் வந்துடுச்சு. இது தேவையா? இப்போ கொண்டுட்டு போய் எல்லாம் சாத்தினாங்கல்ல ரோட்டில் 2 பேர் டம்முன்னு போய் இடிச்சாங்கல்ல, இது இவனுங்களுக்கு தேவையா? தேவையா? அந்த வண்டிக்கு எவ்வளவு செலவு? இன்றைக்கி வண்டிக்கு நான் எவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்தேன்? 3500 கொடுத்துட்டு வந்தேனா? ஒரு வண்டிங்கிறது எதுக்கு வண்டி வச்சுருக்கோம்? மனித நாகரிகத்தில் நிறைய சுமைகளை ஏற்றுக்கொண்டுட்டு சீக்கிரமாக போகிறதுக்கு தான் வண்டி வச்சுருக்கோம். அப்போ நம்ம அந்த வண்டியை பத்திரமா வச்சுக்கணுமா அல்லது வேண்டாமா? அப்போ அந்த வண்டியை வச்சுக்கிறது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை நேரத்தை மிச்சம் பண்ணுறோம், அப்படித்தானே? ஆனால் இந்த மாதிரி அறாத்து வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வண்டியை வாங்கிக்கிட்டு ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. இப்போ நீ இந்த டிவிஎஸ் 50 ஓட்டிக்கிட்டு இருந்த, இப்போ கொஞ்ச நாளாக இங்கிட்டு வரவும் வண்டி ஓட்டுறதில்ல, கவனிச்சியா? ஆனால் உனக்கு வண்டியை நான் பெரிய வண்டியை பழக்கி விடுவேன். அந்த பீரியடில் இப்போ அக்கா லைசன்ஸ் வாங்கியிருக்கா வாங்கலையா? வாங்கியிருக்காங்க. அப்போது கார் ஓட்டுவதற்குரிய லைசன்ஸே அக்கா வாங்கியிருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக நம்மகிட்ட காரு கிடையாது, இருந்தாலும் எதுக்கு நம்ம கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம்.
கற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவை? வயது தேவை. அந்த வயது வர்ற வரைக்கும் நம்ம என்னத்தை ஓட்டணும்? கவர்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குது? சைக்கிள் கொடுத்துருக்குல்ல, அதை ஓட்டணும். அதையுமே நம்ம என்ன ஓட்டக்கூடாது? தாறுமாறாக வண்டியை போட்டு ஓட்டக்கூடாது. என்ன நான் சொல்கிறது? அதையுமே கவனமாக தான் ஓட்டணும். என்ன சொல்கிறது? இன்றைக்கி வண்டி வாகனங்கள் எல்லாம் பயங்கரமாக பெருகிருச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வண்டியே இருக்காதுடா. ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியே இருக்காதுடா. ஒரு சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். சைக்கிள் தான் இருக்கும் அப்போல்லாம். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் பசங்க இருக்காங்க தெரியுமா? அதுவும் இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பார்த்தில்ல, ப்ரைவேட் ஸ்கூல்காரங்கெல்லாம் ரொம்ப சீன் போடுறாங்கடா. 11, 12 படிக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய வண்டியை வச்சுருக்காங்க. சரியா? இப்போது இந்த வீடியோ வாயிலாக நீ ஒரு கருத்தை சொல்லிடணும். என்ன தெரியுமா சொல்லணும்? உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 வீலர் கொண்டுட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏன்? கொண்டுட்டு வந்தால் செருப்பாளி அடி ஒழுங்குங்கிறது தெரியுமில்ல? காதை திருகி ஓட்ட போட்டுருவாங்கல்ல. இங்கே வா இங்கே வான்னு சொல்லி பேரண்ட்டை கூப்பிட்டு விட்ருவாங்கல்ல. என்ன அர்த்தத்தில் இவன் பெரிய வண்டியை எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி நல்லா செவலாக கொடுத்துருவாங்கல்ல. அந்த பயம் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களுக்கு. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி படிக்கிறனால கொஞ்சம் தெனாவட்டாக தான் பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. உண்மை தானே? பார்க்குறேல்ல, நீயே பார்க்குறல, பக்கத்து வீட்டில் இருக்கிற கவி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தில்ல? பெரிய வண்டி தானே எடுத்துகிட்டு போகிறான். இது சரியா? தப்பு. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஸ்கூல் சொல்லிடு, ப்ரைவேட் ஸ்கூல் நிர்வாகத்திற்கு நான் சொல்கிறது அப்புறமேட்டுக்கு உனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கன்னா, தலைமை ஆசிரியர்களுக்கு உங்களுடைய மாணவர்கள் எல்லாருமே 2 வீலர் கொண்டுட்டு வர்றாங்க, ஏன்னா அது தப்பு. கவர்மெண்ட்டு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, போலீஸும் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ரைட்டா? நாளையும் பின்னையும் உங்கள் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பசங்க நாளைக்கு ஏதாவது விபத்தில் சிக்கினா உங்களுடைய ஸ்கூலில் நீங்களும் மாட்டுவீங்க. விபத்தில் சிக்கின பேரண்ட்டுக்கும் அந்த பையனுக்கும் பெரிய பிரச்சனை, அவங்க பேரண்ட்டுக்கும் பிரச்சனை. ஏன்னா அதனால் சைக்கிளில் வர்றதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு உனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாப்போ சத்தமாக சொல்கிறா. அழகாக சொல்லு, உனக்கு தகுந்த மாதிரி சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, பெரிய ஆள்லாம் பார்க்க மாட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறாங்க. சரியா? அவங்கள்ட்ட சொல்லிடு. 7வது 9வது படிக்கிறவங்க தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பெரிய ஆஃபீஸர்கள்லாம் நிர்மல் குருமல் சேனல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 9வது படிக்கிறவங்க தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. சொல்லிடு டைவின்ஸ், அவங்களுக்கே சொல்லு, அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே சொல்லிடு. சொல்லு, சொல்கிறா, சத்தமாக சொல்லு. முக்கியமான விஷயம். ஏன்னா நீ தானே சொல்லணும். சொல்லு, வண்டியை ஓட்டாதீங்கிற அதுலேருந்து ஆரம்பி. சொல்லு சொல்லு, சாதாரணமாக சொல்கிறா, சாதாரணமாக பேசு அவங்கள்ட்ட, பசங்கள்கிட்ட. எங்கள் ஸ்கூல்லலாம் வண்டியை கொண்டு வந்தால் செருப்பாலே அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லு. சத்தமாகவும் சொல்லு, நல்லா நல்லா சத்தம். உங்கள் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துக்கிட்டு டீச்சருகள்லாம் வண்டியை கொண்டுட்டு வர வேண்டாம்னு சொல்லிடு. சொல்லுங்க சொல்லு. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் தான்டா சொல்லணும். நீ தானே பசங்க வளரும் பையன், நீ தானே வண்டி எதிர்காலத்தில் ஓட்ட போகிறவன். நாங்கள் ஓட்டினா நான் லைசன்ஸ் வச்சுருக்கேண்ணா. அன்றைக்கி போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தில்லை, நான் எல்லாமே வச்சுருக்கேன் நான். அதனால் நீ லைசன்ஸ் வச்சுருக்கியா? உனக்கு லைசன்ஸ் தருவாங்களா? தரமாட்டாங்களா? ஆனால் வண்டி எடுத்து ஓட்டுறீங்கல்ல, திட்டுத்தனமாக ஓட்டுறீங்கல்ல, வண்டி எடுத்து ஓட்டுறீங்கல்ல, அது தப்பு தானே? போய் கையை காலம் உடச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. உடச்சிட்டு வந்தேன்னா இப்போ மாவு கட்டு போட்டு படுத்துக்கோ, ஸ்கூலுக்கு எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் சொல்லிடு, ப்ரைவேட் ஸ்கூல்காரங்களா சொல்லு, ப்ரைவேட் ஸ்கூல்காரங்களான்னு சொல்லு. டேய் ஒழுங்குமா சத்தமாக சொல்லு. 2 வீலர் ஓட்டாதீங்கடான்னு சொல்லு. ஓட்டுனா உன் நிலமை என்னாகும்? இப்போ இந்த மாதிரி குண்டி தெரிச்சு கீழே விழுவீங்கன்னு சொல்லு. அப்படித்தான்டா இங்கே விழுந்தாங்க, அப்படித்தான்டா விழுந்தாங்க. சைங் 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 டம்மார்னு விழுந்தாங்களடா. அந்த மாதிரி தெரிச்சிருவீங்கடா, பேக் சைடெலாம் உங்களுக்கு தெரிச்சிரும். சொல்லு, சொல்கிறா, சத்தமாக சொல்கிறா. இன்னும் வீடியோவில் எல்லாம் சத்தமாக தான் பேசணும். சொல்லு. எனக்கு தொண்டை தண்ணி போகுதுடா, சத்தமாக சொல்கிறா. அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்க.
வண்டி 2 வீலர் ஓட்டாதீங்க. 2 வீலர் ஓட்டாதீங்க. ஓட்டுனா உங்கள் பெட்டெக்ஸ் காணாமல் போயிடும். சொல்கிறா. உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணமும் காணாமல் போய்விடும். சரியா சொல்லு. உங்க பர்ஸ்ல இருக்கிற பணம் பணமும் காணாம போய்விடும். உங்கள் வீட்டு வாசலில் போலீஸ் வந்து கதவை தட்டுவார்கள். தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களாடா? தட்டுவாங்கல்ல. எவன் யார் இந்த பழகையில் வண்டி கொடுத்ததுன்னு கேட்பாங்களாடா? உங்கள் வீட்டு வாசலில் போலீஸ் வந்து கதவை தட்டும். சொல்கிறா. உங்கள் ஸ்கூல் வாசலில் போலீஸ் வந்து நிற்கும். உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் என்ன சொல்லுவார்? ஆமாங்க, நான் தான் இந்த பையனுக்கு 2 வீலர்லாம் கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? கையை விரிச்சிருவாங்கடி. எப்படி இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க. கையை விரிச்சு காட்டு. இப்படி விரிப்பாங்க. கையை விரிச்சு காட்டிடுவாங்க. தெரியாது, எங்களுக்கும் இந்த பயலுக்கும் தெரியாதுன்னு கையை விரிச்சு விட்டுருவாங்க. சரியா? ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டியவன் யார்? ஆஸ்பத்திரி இதெல்லாம் தாண்டா நீ போய் கிடப்பேன்னு சொல்லு. மாவு கட்டை போட்டுக்கிட்டு இப்போ ஈனி இழிச்சிக்கிட்டு வந்து வடிவேல் மாதிரி இழிச்சிக்கிட்டு வந்து நிற்பேன்னு சொல்லு. சொல்கிறா. நிற்ப. இது உனக்கு தேவையா? ஒழுங்கு மரியாதையா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கௌரவமா கவனமா போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வீடு வந்து சேரு. வண்டியை ஏட்டிக்கு போட்டியா ஓட்டுன? பெட்டெக்ஸ் மறுபடியும் உனக்கு தெரித்து விடும். சொல்லு. சொல்ற. இது உனக்கு தேவையா மாமே? சொல்லு. இது உனக்கு தேவையா? சொல்லு. யோசிங்கடான்னு சொல்லு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன்னு சொல்லி. பாய்.